Hi பசங்களா எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு தான் பார்த்தோம் பார்ட் 1 பார்த்தோம் Globalization of Indian Economy part 2. ஸோ குளோபலைசேஷன்னா என்ன, எப்படி நடந்துச்சு, ஸோ என்னென்னலாம் பார்த்தோம். ஸோ இன்னுமேல் என்ன பார்க்க போகிறோன்னா how it is impact in our nation அப்படிங்கிறத we'll be seeing now. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பிகாஸ் நான் என்ன மாதிரி நிறைய இம்பார்ட்டண்ட்டான கிளாஸஸ் இருக்கும். டோன்ட் மிஸ் எனி திங், சப்ஸ்கிரைப். அண்ட் அதே மாதிரி இந்த கிளாஸ் முடிச்ச உடனே போய் குவிஸ் அட்டன் பண்ணுங்க. வாட் இஸ் டாப் கொஸ்டின், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட் ஃப்ரம் திஸ் கிளாஸ். இட் வில் பி ரியலி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஆசம். ஸோ லெட்ஸ் கோ இன் டு டுடேஸ் கிளாஸ். ஸோ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஸோ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், இந்த குளோபலைசேஷன்ல முக்கியமான ஒரு கான்செப்ட் வந்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். அது என்ன மேம் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளோபல் லெவல்ல ட்ரேட் ரிலேட்டடான ரெகுலேஷன் கொண்டு வர்ற ஒரே ஆர்கனைசேஷன் இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொன்னது கரெக்ட், திரும்பவும் சொல்றேன். குளோபல் லெவல்ல இந்த ட்ரேட் ரிலேட்டடான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வர்ற ஒரே ஆர்கனைசேஷன் இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஸோ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து அவங்களோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தே சப்போர்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் லிபரலைசேஷன் சப்போர்ட் பண்ணதுல முக்கியமான ஒரு ஆளும் வந்து குளோபல் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஏன் அப்படின்னா, இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட முக்கியமான விஷயம் என்னன்னா ஃப்ரீ ட்ரேட் என்வாயர்மெண்ட். வாட் இஸ் த மோட்டிவ் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் இஸ் ஃப்ரீ ட்ரேட் என்வாயர்மெண்ட். அப்படின்னா என்னது, உலகம் ஃபுல்லா எல்லா கண்ட்ரீஸ்குள்ளேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, எந்த ஒரு பேரியர் இல்லாம ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியோட ட்ரேட் பண்ண முடியணும். அதுதான் இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட மோட்டோ. அப்போ அந்த ஆர்கனைசேஷன் இந்தியா லிபரலைசேஷன் பண்ணாங்கன்னு நான் கடைசியா சொன்னேன். அந்த லிபரலைசேஷன் தான் இந்த இம்போர்ட் பேரியர்ஸ், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டாக்ஸஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டை குளோபல் லெவல்ல ஓபன் பண்ணி விட்டுச்சு. அதுக்கு சப்போர்ட் பண்ண ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன் இஸ் திஸ் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். They urge global liberalization of policies to create free trade environment. So the World Trade Organization is a global organization established by developed countries to liberalize international trade, currently comprising around 160 member countries. This is two keyword. This one mark kekla. How many member countries are there in World Trade Organization? 160 member countries. What is their main function? To liberalize international trade. What is the function of World Trade Organization? To liberalize international trade. So they suppose World Trade Organization free trade provision has been contested with developed countries unfairly retaining trade barriers and developed countries being forced to remove them. So the பிரச்சனை என்ன தெரியுமா, developed nations இருக்காங்கல்ல, ஏன் இதை ஃபார்ம் பண்ணதே developed nations தான். இந்த டெவலப்ட் நேஷன்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்க மட்டும் இந்த ட்ரேட் பேரியர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு டெவலப்பிங் நேஷன்ஸை ரிமூவ் பண்ண சொல்றாங்க. இதனால என்ன பிரச்சனையாகும், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பெரிய கண்ட்ரி இருக்கு, லைக் லெட்ஸ் டேக் யூஎஸ், யுனைடெட் கிங்டம். ஸோ டுடே வி ஹாவ் யுனைடெட் கிங்டம். லண்டன் வந்து இட்ஸ் தே ஹாவ் லண்டன் இன் யுனைடெட் கிங்டம். ஸோ தே ஆர் டெவலப்டு நேஷன். அவங்க உலகம் ஃபுல்லாக கொள்ளையடிச்சு தே ஹாவ் ஸோ மச் மணி. அவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரேட்ல பேரியர் வச்சிருப்பாங்க. பட் இந்தியா வந்து இப்போதான் டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஜஸ்ட் நோ வி ஹாவ் மோர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், வி ஆர் டெவலப்பிங். அந்த கண்ட்ரி என்ன பண்றாங்க, அவங்க டாக்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு நம்மளை பார்த்து நீ டாக்ஸை குறை, நீ ஏன் டாக்ஸ் வச்சிருக்க, இது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் பிரச்சனைங்க. ஸோ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணது யாருன்னா டெவலப்டு கண்ட்ரீஸ். ஸோ அவங்களோட ட்ரேட் பேரியர்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு டெவலப்பிங் நேஷன்ஸை மட்டும் ரிமூவ் பண்ண சொல்றாங்க. எஸ்பெஷலி அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் டிபேட். இந்தியாவுக்கும் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு பெரிய டிபேட் இதுதான். சப்சிடின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சப்சிடி அப்படின்னு என்னன்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு பார்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து கவர்மெண்ட் எடுத்துக்குவாங்க. ஸோ அதை எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்தியாவில் ப்ரொடியூஸ் ஆகிற அக்ரிகல்ச்சர் குட்ஸ்க்கு விலை கம்மியா இருக்கும். லெட்ஸ் டேக் ரைஸ். ஒரு கிலோ ரைஸ் இந்தியாவில் 50 rupees அப்படின்னா சப்சிடி மூலமா அதை கவர்மெண்ட் என்ன பண்ணும், மற்றவங்களுக்கு 30 ரூபாய்க்கு கொடுக்கும். அப்போ வெளியே ஒரு கண்ட்ரி ரைஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கவங்க உள்ள வந்து சேல் பண்ணாங்கன்னா அவங்களோட ரைஸ் 60 rupees இருக்கும். நம்ம இந்தியாவில் ப்ரொடியூஸ் ஆகிற ரைஸ் 30 rupees இருக்கும். என்ன வாங்குவோம், கண்டிப்பா நம்ம 30 rupees ரைஸ் தான் வாங்குவோம். ரெண்டு குவாலிட்டி சேம். அப்போ நம்ம 30 rupees ரைஸ் தான் வாங்குவோம். இது இந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு என்ன ஆகும்னா லாஸ் ஆகும். அதனால இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்க, நீ இப்பெல்லாம் சப்சிடி கொடுக்காத,
நீ ஏன் சப்சிடி கொடுக்குற, நீ ஏன் டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸை வந்து சப்போர்ட் பண்ற அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பா நம்ம யாரை சப்போர்ட் பண்ணுவோம், நம்ம கண்ட்ரி நம்ம ஃபார்மர்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணுவோம், அப்புறம் தானே மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதுதான் இங்க பிரச்சனை. இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்லாம் என்ன பண்றாங்கன்னா டெவலப்பிங் நேஷன்ஸை போய் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன், அதை ஃபார்ம் பண்ணதே டெவலப்டு நேஷன்ஸ் தான். அதனாலதான் இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் டிபேட் வந்து போய்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி தான் குளோபலைசேஷன் வந்து இந்தியாவை ரொம்பவே இம்பாக்ட் பண்ணுது. In India, agriculture contributes significantly to employment and GDP, while in US it only accounts for 0.5 of GDP and 0.5 of total employment. நம்ம நேத்து கிளாஸ்ல பார்த்திருப்போம், போன கிளாஸ்ல பார்த்திருப்போம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 44% of employment in India is in agriculture. புரியுதா? So GDP it is above 15% of GDP is coming from agriculture. But US la verum 0.5 GDP தான், 0.5 total employment தான். அவன் அக்ரிகல்ச்சர்ல சப்சிடி கொடுத்தா என்ன கொடுக்கலன்னா என்ன, பட் நம்ம அப்படி இருக்க முடியுமா? 44% of population is depending on agriculture. We cannot, இவங்க சொல்றாங்க இவங்க கண்ட்ரியில கம்மியா இருக்காங்கங்கறதுக்காக நம்ம அதை கம்மி பண்ண முடியுமா? கம்மி பண்ண முடியாது. இதுதான் குளோபலைசேஷன்ல ஒன் ஆஃப் த இஷ்யூஸ். ஸோ எல்லா கண்ட்ரியுமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. ஸோ சப்ஸ்டான்ஷியல் ஃபண்டிங் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு அவங்களுக்கு கிடைக்குது, பட் இந்தியாவில் அந்த மாதிரி கிடைக்கிறது இல்லை. ஸோ தட் இஸ் அ இஷ்யூ ஹியர். US farmers profit from massive revenue, allowing them to sell surplus farm products abnormally low prices, which are then sold in other countries, negatively impacting their livelihoods. இப்போ யூஎஸ்ல 0.5% தான் இருக்காங்க, 0.5% அவங்க ஜிடிபி இருக்கு. அவங்க கொண்டு வந்து நம்ம கண்ட்ரியில கொண்டு வந்து கொடுத்துட்டு நீ ஏன்ட்ட வாங்கிக்கோ நீ ஏன்ட்ட வாங்கிக்கோன்னு சொல்றாங்க. நாங்க தான் ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்றோம்ல, ஏன் என்கிட்ட கொடுக்குறேன்னா எனக்கு இதுல ரைட்ஸ் இருக்கு, நான் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் மெம்பர், நீ என்கிட்ட தான் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம அலோவ் பண்ணோம்னா என்ன ஆகும், நம்ம கண்ட்ரியில இருக்கிற ஃபார்மர்ஸ் ரொம்ப லாஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இது என்ன ஆகுது, இது மற்றவங்களோட லைவ்லிஹுட்டையும் இம்பாக்ட் பண்ணுது. ஸோ டெவலப்டு கண்ட்ரீஸ் அக்யூஸ் டெவலப்டு கண்ட்ரீஸ் ஃபார் வயலேட்டிங் WTO rules by purchasing farmers large sums and requesting governments to stop supporting them. This questioning the fairness of free trade. ஸோ அதனால தான் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல என்ன பண்றாங்க, டெவலப்டு கண்ட்ரீஸை இந்த மாதிரி பண்ணாதீங்க, ஃபார்மர்ஸ்க்கு இந்த மாதிரி கொடுக்காதீங்க, இது வந்து எங்களை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளேம் பண்றாங்க. இம்பாக்ட் ஆஃப் குளோபலைசேஷன் இன் இந்தியா. இந்தியாவில் என்னென்ன இம்பாக்ட் அப்படின்னு பார்க்கலாமா. ஸோ இந்தியன் கம்பெனி ஹாஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு சிக்னிஃபிகண்ட் குளோபலைசேஷன் இன் த பாஸ்ட் 20 years, impacting people's life through various evidence. இதுக்கு எவிடன்ஸ் இருக்கு, நமக்கும் குளோபலைசேஷனால நிறைய இம்பாக்ட்ஸ் இருக்கு. அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம். கரெக்டா? ஸோ நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் இம்பாக்டும் இருக்கு. இந்தியாவில் இருக்கிற எம்என்சிஸ் எத்தனை இருக்கு, அவங்க நல்லா ஏர்ன் பண்றாங்க, நிறைய பேர் நிறைய கம்பெனிஸ்ல சேல் பண்றாங்க, கண்ட்ரி ஃபுல்லாக நம்மளோட கம்பெனிஸை வந்து டெவலப் பண்றாங்க, ஜிடிபி இம்ப்ரூவ் ஆகுது, எஸ் ஆர் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் வருது. பட் இதுவே சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அவங்க லாஸ் ஃபேஸ் பண்றாங்க. ஸோ இம்பாக்ட் ஆஃப் குளோபலைசேஷன் இஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இதுக்கு எவிடன்ஸும் இருக்குங்கிறாங்க. என்ன எவிடன்ஸ்னு பார்க்கலாம். குளோபலைசேஷன் அண்ட் இன்க்ரீஸ்டு காம்படிஷன் பெனிஃபிட் கன்சியூமர்ஸ். இப்படி நான் ஒரு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ பிராண்ட் இருக்கு இன்னைக்கு. ஐ ஹாவ் மோர் டிசைன்ஸ், டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் சாய்ஸஸ், different colors and sizes today. So we have, the consumers have more choices, நிறைய competition இருக்கு. Especially in the urbanல இருக்கிற நல்ல rich peopleக்கு they have better quality and lower prices, leading to higher living standards. So அவங்க போட்ட ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், ரொம்ப குவாலிட்டியாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு because of globalization. Globalization impacts producers and workers differently. ப்ரொடியூசர்ஸுக்கும் ஒர்க்கர்ஸுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டான இம்பாக்ட் இருக்கும். எப்படி? ஸோ எம்என்சிஸ் இன்க்ரீஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் இந்தியா ஓவர் 20 years, ஃபோக்கஸிங் ஆன் இண்டஸ்ட்ரீஸ் லைக் செல்ஃபோன், ஆட்டோமொபைல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சர்வீசஸ் லைக் பேங்கிங். ஸோ இந்த மாதிரி இந்தியா மற்ற கண்ட்ரீஸ் எம்என்சிஸ் எல்லாம் இந்தியாவில் இங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தே ஆர் இன்வெஸ்டிங் இன் செல்ஃபோன் கம்பெனிஸ். இது கொஸ்டினாக வரும். எம்என்சிஸ் இந்தியாஸில் ஜென்ரலாக எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் கம்பெனிஸ், ஆட்டோமொபைல் கம்பெனிஸ், and then you can see banking, electronics, இங்க எல்லாமே அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. So what is the result of this investment? The popularity of these products attracts large number of buyers,
creating new jobs in industries and services. So thriving local companies providing raw material. இதனால என்ன ஆகுது, local companiesக்கு raw material provide பண்ற companiesக்கு அது லாபம், நிறைய பேருக்கு வேலை கிடைக்குது. Many are having good jobs. Yes or no? It is good for local companies and it is good for people, workers. So தான் இங்க சொல்லியிருக்காங்க. Indian companies have capitalized on increased competition by investing in new technology, raising production standards and forming successful partnership with foreign companies. So Indian companies எல்லாம் என்ன பண்றாங்க, foreign companies ஓட partners ஆகுறாங்க. They are having good capital investment வருதுனால investment வருது, அவங்க கம்பெனியை டெவலப் பண்றாங்க, ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ சும்மா சின்னதா லோக்கலா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க இன்னைக்கு எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு வளர்றாங்க. ஸோ இட் இஸ் குட் ஃபார் many Indian companies. So these are the example of Indian companies. Globalization has enabled Indian companies, Tata Motors, Infosys, Ranbaxy, Asian Paints, Sundaram Fasteners to become multinational. Tata Motors வந்து இந்தியன் கம்பெனியா இருந்தது, இன்னைக்கு அது என்ன ஆயிடுச்சு, மல்டிநேஷனல் கம்பெனி ஆயிடுச்சு. கரெக்டா? ஸோ இந்தியால மட்டுமா டாடா மோட்டார்ஸ் இருக்கு? இல்ல, ஃபாரின்லயும் டாடா மோட்டார்ஸோட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இன்ஃபோசிஸ் இன்னைக்கு இந்தியால மட்டுமா இருக்கு, ஃபாரின்லயும் இருக்கு. Ranbaxy Laboratories. So these companies were Indian companies. Asian Paints, Sundaram Fasteners, இவங்கெல்லாம் Indian companies இருந்தவங்க. இன்னைக்கு because of globalization they use the opportunity to become multinational companies. They are making India, they are bringing more income to India. So நம்மளோட GDP-க்கு contribute பண்றாங்க. So this is how the positive impacts, this is how it positively impacted. Globalization has enabled Indian companies to become multinational companies. Those important examples are Tata Motors, Infosys, Ranbaxy, Asian Paints, etc. Globalization offers new opportunities for IT related companies. Now பார்த்தோம் tertiary sectors of Indian economy la tertiary sector is contributing more than 60% to GDP. Yeah, this is because of what? This is because of globalization. You know, world level la சர்வீஸ் செக்டாரோட சர்வீஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. மெயினாக ஐடி ரிலேட்டட் கம்பெனிஸோட சர்வீஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ எனேபிளிங் சீப் டேட்டா என்ட்ரி, அக்கௌண்டிங், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க் இது எல்லாமே அவங்களால பண்ண முடியுது. ஸோ தட் இஸ் வை ஐடி ரிலேட்டட் கம்பெனிஸ் ஆர் ஹேவிங் மோர் டிமாண்ட் நவ். ஸோ வாட் தே ஆர் டூயிங் ஐடி ரிலேட்டட் கம்பெனிஸ், தே டூ தீஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டட் ஒர்க்ஸ் அண்ட் தே எக்ஸ்போர்ட் டு டெவலப்டு நேஷன். இந்த டெல்லியில் இருக்கிற லண்டன் நியூஸ் பேப்பரோட டிசைனிங் பிளேஸ் தான் அதுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். ஸோ அங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு விலை அதிகமாக இருக்கிறதுக்கு பதிலாக வாட் தே டூ இஸ் தே ஆர் சென்டிங் இட் டு இந்தியா. இந்தியாவில் அந்த மேகசினை டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணி அதை என்ன பண்ணுறாங்க, ஏர் மூலமாக அவங்களுக்கு அனுப்புகிறாங்க, ஃப்ளைட் மூலமாக அவங்களுக்கு அனுப்பி அங்கே சேல் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் பிகாஸ் ஆஃப் so many things we have IT related companies. These companies are helping our nation to improve more employment, give more employment to people. Work conditions and hardship in India's industrial units and services are common. With most workers in unorganized sector and organized sectors, workers are losing protection and benefits. So producers ku idu nalladhu. Idu varaikku nama paathathu producers ku it is good for producers. It is good for producers. But workers க்கு என்ன ஆகுது, workers க்கு என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது. ஏன், அவங்களுக்கு ஜாப் ப்ரொடெக்ஷன் கிடையாது. யார் வேணாலும் எங்க வேணாலும் வேலை செய்யலாங்கிறப்போ வாட் ஹேப்பன்ஸ், அவங்களுக்கு லேபர் ரொம்ப சீப்பாகிறனால ஒர்க்கர்ஸ்க்கு இஷ்யூ ஆகுது. அவங்களோட ஒர்க் பிளேஸ் குவாலிட்டியா இல்லை. they are facing so many issues. They don't have protection, they don't have benefits. Steps to attract foreign investment, இதெல்லாம் வந்து ஒர்க்கர்ஸ்க்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வந்து யூ கேன் அட்ராக்ட். நான் சொன்னேன் இல்லையா, இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் என்ன ஆகும், புதுசாக நிறைய கம்பெனிஸ் வரும். நிறைய கம்பெனிஸ் வந்தால் என்ன ஆகும், பீப்புள் வில் ஹாவ் மோர் ஜாப்ஸ். நிறைய ஜாப்ஸ் வந்தால் என்ன ஆகும், குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுதான் இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்தியாவில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும்னா என்ன பண்ண முடியும்? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நிறைய ஸ்கீம் கொண்டு வராங்க. அதில் ஒன்று தான் இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். வாட் இஸ் திஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படிங்கிறது
வேர்ல்டு கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்க கம்பெனி கூட வந்து இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல கட்டிக்கோங்க, உங்களுக்கு வாடகையில நாங்க எக்ஸம்ஷன் தரோம், டாக்ஸ் 5 வருஷத்துக்கு நீங்க டாக்ஸே கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நாங்க உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம், வாட்டர் ஃபெசிலிட்டி, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி நாங்க நிறைய கொடுக்குறோம். நீங்க வந்து எங்க கண்ட்ரில வந்து வாட் யூ டூ, யூ பில்ட் யுவர் கம்பெனி. இது எதுக்கு பண்ணணும் கவர்மெண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீ அவங்க கம்பெனி கட்டினாங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்குமா? அதே மாதிரி நம்ம அந்த ப்ராடக்ட்டை இம்போர்ட் பண்ண தேவையில்லை, அவங்க இங்கேயே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, இங்கேயே மார்க்கெட்டுக்கு சேல் பண்றப்போ நம்மளுக்கு இம்போர்ட்டிங் காஸ்ட்டும் கம்மியாகும். அதுக்காக என்ன சொல்றாங்கன்னா they are attracting foreign investment. You just come and establish your company in special economic zone. We are giving world class facilities. We give first 5-year tax exemption for production unit and also flexibility in labor laws. Labor lawல நான் flexibility கொண்டு வரேன், இவ்வளோ மினிமமான வேஜ் கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் கொஞ்சம் அதை சேஞ்ச் பண்றேன், லேபர் லால கொஞ்சம் சேஞ்ச் பண்றேன். அதே மாதிரி ஆர்கனைஸ்டு செக்டார்ல நீங்க வந்து கொடுக்கணும், working rights கொடுக்கணும் பீப்புளுக்கு, அது நீங்க பண்ணுங்க, அதை நீங்க பண்ணாம இருக்க முடியாது. பட் ஸ்டில் யூ கேன் கம் அண்ட் ஒர்க் ஹியர். Government permits companies to hire workers flexibly to reduce the labor cost. But foreign companies demand more flexibility in labor laws. Foreign company என்ன சொல்றாங்க, நீ லேபர் லால ஃபிளெக்சிபிள் பண்ணு அப்படிங்கிறாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல நீ வேணா நிறைய பேரை வேணா நீ வந்து ஹையர் பண்ணிக்கோ, அதுல வேணா நீ ஃபிளெக்சிபிலிட்டி பார்த்துக்கோ, பட் ஐ ஒன்ட் டூ சம்திங் இன் லேபர் லாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ் கம்பீட் ஆர் பெரிஷ். இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ குளோபலைசேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா ஐ கிவ் யூ an எக்ஸாம்பிள். ஒரு ஜாம் கம்பெனி இருக்கு, அது இந்தியன் கம்பெனி. ஒரு ஃபாரின் கம்பெனி ஜாம் கம்பெனி இருக்கு. ஸோ இந்தியன் கம்பெனில அவங்க என்ன பண்றாங்கன்னா கையில ஜாம் ப்ரொடியூஸ் பண்றாங்க, ஃபாரின் கம்பெனில மெஷின்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ இந்தியன் கம்பெனி என்ன பண்ண முடியும், ஒரு நாளைக்கு 10 பாட்டில் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஃபாரின் கம்பெனி என்ன பண்றாங்க, ஒரு நாளைக்கு 10,000 பாட்டில்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ வாட் தே டூ, தே ஆர் செல்லிங் இட் டு எவ்ரி கண்ட்ரி. ஸோ இவங்க ஹேண்ட்மேடு ப்ரொடியூஸ்டு பாட்டில், ஒரு பாட்டில் வந்து 100 rupees. பட் ஃபாரின் கம்பெனி வந்து ஒரு நாளைக்கு 10,000 பாட்டில் ப்ரொடியூஸ் பண்றதுனால ரொம்ப விலை கம்மியா சும்மா 20 ரூபாய்க்கு ஒரு பாட்டில் கொடுக்குறான். 100 rupees, 20 rupees. ஸோ ரெண்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பார்க்குறப்ப மோர் ஆர் லெஸ் சேம் மாதிரி தான் இருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் வந்து மெஷின் மேட் ப்ராடக்ட்ஸ் அளவுக்கு சில சமயம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காது. ஏன்னா பாட்டில்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களாம் நல்லா பிக்சர்லாம் போட்டு அழகாக இருக்கும். சில்ட்ரன்ஸ் வில் லைக் தோஸ் பாட்டில்ஸ். இவங்க சும்மா நார்மலான ஒரு பாட்டிலில் போட்டு தருவாங்க. அப்போ என்ன ஆகும், கொஞ்ச நாள் ஆக ஆக மக்கள் பீப்புள் வில் ஸ்டார்ட் பையிங் திஸ் ஃபாரின் ப்ராடக்ட்ஸ். Instead, the Indian producers will face loss. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ், குளோபலைசேஷன் என்ன ஆச்சுன்னா பெரிய சேலஞ்ச் கொடுத்தது. நம்ம இந்தியன் கம்பெனிஸ் பார்த்த கம்பெனில பெரிய பெரிய கம்பெனி, அவங்க ஆல்ரெடி இந்தியாவிலே பெரிய கம்பெனி. ஸோ தே பிகேம் MNCs. பட் வாட் ஹேப்பன் டு ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ், தே ஃபேஸ்ட் மேஜர் சேலஞ்சஸ், எஸ்பெஷலி இண்டஸ்ட்ரீஸ் லைக் பேட்டரிஸ், capacitors, plastics, toys, tires, dairy products and vegetable oil. They leave many jobless and employing the largest numbers of workers in the country. இவங்க எல்லாத்துக்குமே வேலை போயிடுச்சு. ஏன்னா இந்த கம்பெனி சின்ன சின்ன கம்பெனில என்ன ஆயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு. ஸோ ரைசிங் காம்படிஷன் வரனால ரவி an industrialist started his capacitor company in 1992 in Hosur, Tamil Nadu with a loan from a bank. Within 3 years he expanded production and employed 20 workers. 3 yearsல 20 பேருக்கு அவங்க வேலை கொடுக்குறாங்க. The Indian television company faced challenges due to government restriction and capacitor imports, leading to competition from multinational companies. So என்ன ஆகுது, அவங்களால இம்போர்ட் பண்ண முடியாம மல்டிநேஷனல் கம்பெனியோட அவங்க காம்படிஷன் ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு. டெஸ்பைட் அவங்க பல்கா ப்ரிப்பேர் பண்ணா கூட இம்போர்ட் வந்து லோவர் பிரைஸா இல்லை. ஸோ Ravi's capacitor production has decreased by half since 2000. With only 7 workers and many of his business friends in Hyderabad and Chennai have closed their units. அவங்களால ஃபாரின் கம்பெனியோட கம்பீட் பண்ண முடியல. கம்பீட் பண்ண முடியாதனால அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட யூனிட்ஸை க்ளோஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. 2000ல க்ளோஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. வித்தின் த ஸ்பேன் ஆஃப் 1992ல ஸ்டார்ட் பண்ணது 8 இயர்ஸ்ல கம்பெனியே மூடுற நிலைமைக்கு போயிடுச்சு.
is this competition and uncertain employment அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ குளோபலைசேஷன் அண்ட் காம்படிஷன் வந்து ஒர்க்கர்ஸோட லைஃப்ல பெரிய இஷ்யூஸ் கிரியேட் பண்ணிடுச்சு. அது என்ன மேம் அப்படின்னா, இந்த ஃப்ளெக்சிபிள் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராக்டிசஸ் அண்ட் ஜாப் இன்செக்யூரிட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பார்த்தோம்ல, இப்போதான் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து உள்ள கொண்டு வரக்காக லேபர் லாஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக மாத்துறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, ஒர்க்கரோட லைஃப்ஸ்ல இஷ்யூஸ் வர ஆரம்பிக்குது. பிகாஸ் அவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ப்ராக்டிசஸ் ஃப்ளெக்சிபிளாக இருக்கு. அண்ட் தென் ஜாப் இன்செக்யூரிட்டி, ஈஸியாக ஒருத்தவங்க வேலையை விட்டு அனுப்ப முடியும், அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு ஒர்க்கர்ஸ் மேல, ரொம்ப நேரம் ஒர்க் பண்றது, அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வருது. ஸோ லார்ஜ் MNCs in Europe and America order government products from Indian exporters to maximize profit. அந்த காஸ்ட்டை கட் பண்றதுக்காக the employ temporary workers, reducing the need for permanent workers. இந்த அமெரிக்காலையும் யூரோப்லயும் இருக்க கம்பெனி என்ன சொல்றாங்க, நீங்க 100 டிஷர்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக எங்களுக்கு நீங்க 1000 டிஷர்ட் கொடுங்க, ஆனா ஒரே நாள்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்றப்போ நீங்க என்ன பண்றாங்க, எனக்கு ஏதோ ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி டெம்பரரியா இருக்கிறவங்களெல்லாம் வேலைக்கு வச்சிடறாங்க. இதனால என்ன நடக்குதுன்னா, பர்மனன்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வேலை இல்லை, சம்பளம் இல்லாமல் போகுது. தே ஆர் ஃபேஸிங் சம் இஷ்யூஸ். ஸோ அதான் இங்கே என்ன சொல்றாங்க, ஸோ காம்படிஷன் வர்றதுனால எம்ப்ளாய்மெண்ட்ல ஒரு அன்சர்டனிட்டி வருது, அவங்களுக்கு லாங்கான ஒர்க்கிங் ஹவர்ஸ் போகுது, நைட் ஷிஃப்ட்ஸ் வருது. பட் அந்த நைட் ஷிஃப்ட்க்கு அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சேலரி கொடுக்கறது இல்லை, லோ வேஜஸ் வருது, ஃபோர்ஸ் டு ஓவர் டைம் வருது. ஹை டிமாண்ட் இருக்கிற டைம்ல என்ன பண்றாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் வேலை செய், எக்ஸ்ட்ரா வேலை செய் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ குளோபலைசேஷன்ஸ் காம்படிஷன் என்ன ஆகுதுன்னா, கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் MNCஸ்க்கு நிறைய ப்ராஃபிட் வருது, தே ஆர் ஏர்னிங் வெல். பட் அதில் வேலை செய்யற ஒர்க்கர்ஸ்க்கு என்ன ஆகுது, அவங்களுக்கு அது போய் சேருதா, அவங்களுக்கு வர ப்ராஃபிட், அவங்க 1 crore ப்ராஃபிட் பார்த்தாலும் வேலை செய்யறவங்களுக்கு அதே 1000 rupees சேலரி இருந்தால் அது கரெக்டா, அதுதான் கொஸ்டின். ஸோ அவங்க 1000 rupees சேலரி இருக்கு, அந்த கம்பெனி 1 lakh ப்ராஃபிட் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கம்பெனி 1 crore பார்க்குறாங்கன்னா அந்த ஒர்க்கர்ஸ்க்கு சம்பளம் ஏற்றணும்ல, பட் அது நிறைய கம்பெனி பண்றது இல்லை, MNCs பண்றது இல்லை. ஸோ ஃபேர் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு பீப்புள். ஸோ அ கார்மெண்ட் ஒர்க்கர் 35-year-old Sushila worked in Delhi's garment export industry for years, earning health insurance, provident fund and overtime. After her factory closed, she found temporary job 30 kilometers away, earning less half for her initial salary. Sushila works 7 days a week. 7 days வேலை செய்றாங்க ஒரு நாள்ல. Leaving home at 7:30 AM and returning at 10 PM, earning no wage, losing benefits due to fluctuating orders in nearby factories. ஸோ அவங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு ஜாப் செக்யூரிட்டி இல்லாம போகுது. ஸோ ஸ்ட்ரகிள் ஃபார் அ ஃபேர் குளோபலைசேஷன். அப்போ குளோபலைசேஷனே வேண்டாமா மேம் அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. குளோபலைசேஷன் வேணும், ஆனா என்ன ஆகணும், ஃபேரா இருக்கணும், அது நியாயமா இருக்கணும், அதுக்கு தான் நம்ம போராடணும். Globalization has not benefited everyone equally. Though with those education, skill and wealth maximizing new opportunities, but others are not fully benefited. ஸோ எல்லாருக்குமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஓகே, பட் எல்லாருனாலையும் அப்படி அச்சீவ் பண்ண முடியாது. படிக்கிறதுக்கே வழி இல்லை, அவங்க எப்படி வந்து முன்னேற முடியும்? ஸோ படிச்சிருக்கவங்க குளோபலைசேஷனை யூஸ் பண்ணுறாங்க, தேர் டூயிங் வெல், பட் அதர்ஸ் வாட் வில் தே டூ? ஸோ அதுதான் இங்கே, குளோபலைசேஷன் இஸ் நாட் ஹெல்பிங் எவ்ரி ஒன் ஈக்குவலி. Globalization is now a reality. ஸோ இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா, இது எப்படி ஃபேரா மாத்துறது, ஃபேர்னா என்ன, நியாயமா ஈக்குவலா எப்படி மாத்துறது? குளோபலைசேஷன் ஆல்ரெடி நடந்துருச்சு, குளோபலைசேஷன்ல எந்த இஷ்யூ இல்லை, பட் இட் ஷுட் பி ஃபேர், இட் ஷுட் பி ஈக்குவல். அதை எப்படி பண்றது? பெட்டர் ஷேரிங் ஆஃப் பெனிஃபிட்ஸ் எப்படி கொண்டு வரது? எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் எப்படி கொண்டு வரது? இங்கே தான் கவர்மெண்டோட முக்கியமான வேலை இருக்கு. The government plays a crucial role in protecting the interest of all citizens, not by the wealthy and powerful people. நம்ம டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ்ல பார்த்துருப்போம், பொலிட்டிக்கல் பார்ட்டி ரிச்சானவங்களை மட்டும் ஹெல்ப் பண்ணா அவங்க அடுத்த தடவை வரமாட்டாங்க. when they, because why? Rich constitute very less population. People who want more support from the government constitute the majority of population. அப்போ people ஓட்டு போடணும்னா இப்ப இருக்கிற ரூலிங் கவர்மெண்ட் என்ன பண்ணணும், அவங்க மக்களுக்கு வேலை செஞ்சா ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் அவங்க அடுத்த தடவை ரூல் பண்ண முடியும். அதுக்காகவே கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க வெல்தி அண்ட் பவர்ஃபுல்லுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணக்கூடாது, புவர் ஆல் சிட்டிசன்ஸோட இதையுமே அவங்க மைண்ட்ல வச்சுக்கணும். கவர்மெண்ட் கேன் என்ஃபோர்ஸ் லேபர் லா, சப்போர்ட் ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ், நெகோஷியேட் ஃபேர் ரூல்ஸ் அட் WTO and align with developing countries. மற்ற developing countries ஓட சேர்ந்து
இந்த டெவலப்டு கண்ட்ரீஸோட டாமினேஷன் இருக்கு பார்த்தீங்களா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், அதுக்கு சண்டை போடுறோம். இந்தியா பொறுத்த வரைக்கும் we stand against this developed nations in terms of world trade organization. இந்த agricultural subsidyல நம்ம பங்கு ரொம்ப important. We always have this issue. We fight with the other developing nations against the developed nations. People's organization campaigns and representation in WTO has significantly influenced trade and investment decision, demonstrating their role in fight for globalization. So இதுதான் இந்த குளோபலைசேஷன்ல வாட் இஸ் தேர் ஃபைட் அப்படின்னு நமக்கு காமிக்குது. ஸோ சம்மிங் அப், இந்த சாப்டர்ல குளோபலைசேஷன் எப்படி போயிட்டு இருக்கு, அண்ட் தென் இந்த வேர்ல்டு ஃபுல்லா எப்படி ஒன்னா ரொம்ப ஃபாஸ்டா சேர்ந்தாங்க, அதுக்கு என்னென்ன டெக்னாலஜிஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, அண்ட் தென் குளோபலைசேஷனால யாரெல்லாம் பெனிஃபிட் ஆனாங்க, யாரெல்லாம் லாஸ் ஃபேஸ் பண்ணாங்க. ஓகே, இப்படி இன்னிக்கோலாம் இருக்கிற குளோபலைசேஷன் கரெக்டா? குளோபலைசேஷன் ஆல்ரெடி நடந்துருச்சு, பட் ஹவு டு மேக் இட் ஃபேர், இதுல கவர்மெண்டோட ரோல் என்ன, இதெல்லாம் தான் நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு செக் பண்றதுக்கு ஜஸ்ட் கோ அண்ட் ட்ரை திஸ் வீக் குவிஸ். ஃபைன். ஸோ டெக்னாலஜி எஸ்பெஷலி ஐடி அவங்களோட ரோல் என்ன, இதுல வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்னெல்லாம் பண்றாங்க, எப்படி டெவலப்டு நேஷன் டெவலப்பிங் நேஷன்ஸை டாமினேட் பண்றாங்க. ஃபைன். ஸோ வெல்தி கன்சியூமர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ், இந்த ஸ்மால் ஒர்க்கர்ஸ் என்னெல்லாம் சஃபர் பண்றாங்க, அண்ட் வேர்ல்டு லெவல்ல எப்படி எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணும், அந்த பெனிஃபிட்ஸை ஷேர் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ப்ளீஸ் டூ கோ அண்ட் அட்டெண்ட் திஸ் குவிஸ். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு குளோபலைசேஷன் ஒர்க்ஸ். நீங்களும் எப்படிலாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ கோ டு திஸ் டெலிகிராம் சேனல் வேர் யூ வில் ஃபைண்ட் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆல் த கிளாஸஸ், அப்கமிங் கிளாஸஸ். நம்ம ஷிமோன் சார் கிளாஸ், சாண்ட்ரா மேம் கிளாஸ் எல்லாத்த பற்றின டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். யூ வில் கெட் மோர் இன்ஃபர்மேஷன். So மறக்காம subscribe பண்ணுங்க, share it to your friends also, and we'll meet in other classes. Superb. Have a nice day. I'll meet you again with more economics topic. நம்மளோட social studiesங்கிறது நம்ம சம்பவம் செஞ்சு ஆகணும். எக்ஸாம்ஸ் பக்கத்துல வந்துருச்சு. 480 place எல்லாராலையும் கண்டிப்பா வாங்க முடியும். I have full confidence on you people, and we will do this. Correcta? All the best. Thank you so much. I'll meet you again. Bye.